கோவை நிலவரம் பற்றி அங்குள்ள நமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், கோவையை பொறுத்தவரை எத்தனை கடைகள் அங்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக மூடப்பட்டுள்ளது? கோவை நிலவரம் குறித்து முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு தழுவிய போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயத்தின் மீது பேரிடியாக விழுந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை பாரபட்சமின்றி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு அதிகபட்சமான ஒரு போராட்டம் என்பது வெடித்திருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று நாடு தழுவிய பொது முடக்கத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் பல்வேறு கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன, சந்தைகள் குறிப்பாக மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது விவசாயம் சார்ந்த ஒரு பிரச்சனை என்பதனால் உழவர் சந்தைகள் பெரும்பாலும் மூடப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் அதற்கு சான்றாகவே எடுத்துக்கொள்ளலாம். சிங்காநல்லூருடைய உழவர் சந்தையில் நாம் இருக்கின்றோம். இங்கு ஏராளமான விவசாயிகள் இந்த பகுதிக்கு வந்து வியாபாரிகள் நேரடியாக விளை பொருட்களை விற்பனை செய்வது வழக்கம். ஆனால் இன்றைய தினம் பொது முடக்கம் ஆலயத்தின் பெயரில் நேரடியாக இந்த பகுதிக்கு யாரும் வராத ஒரு சூழல் இருக்கிறது. இதே போன்ற ஒரு சூழல் என்பது இப்போ கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் இருக்கின்றன. கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன, ஒரு சில பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இருந்தாலும் கூட பொது முடக்கத்திற்கு இந்த பகுதியில் மக்களிடையே ஒரு வரவேற்பு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் இந்த வேளாண் சட்டத்தை பொறுத்தவரையில் நேரடியாக விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்த வியாபாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் பிரச்சனை என்பதை தாண்டி பொதுமக்களும் கடுமையாகவே பாதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயத்தை அதற்கு அந்த இது பட்டியலிருந்து நீக்கப்பட்டதன் அடிப்படையில் தனியாரே இது போன்ற விடயங்களை நிர்ணயிக்கக்கூடிய சூழல் என்பது எதிர்காலத்தில் நடைபெறும். அதன் காரணமாக இந்த எதிர்காலத்தில் தனியார் நிர்ணயிக்கக்கூடிய விலையை வைத்தே பொருட்களை வாங்க வேண்டிய சூழலும் விற்க வேண்டிய சூழலும் ஏற்படும். இதனால் விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் அதே போல பொதுமக்கள் கடுமையான பாதிக்கப்படுவார்கள் என்பதன் அடிப்படையிலேயே இந்த போராட்டம் என்பது ஆதரவு பெற்றிருக்கிறது. தொடர்பாக பேசலாம். கோவில் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு, பெரும்பாலுமான மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? கிட்டத்தட்ட கோவையில் ஏறத்தாழ ஒரு 90% மேல் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக என்று கேட்டால், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வேளாண் சட்டமானது ஒட்டுமொத்த விவசாயிகளை மாத்திரம் பாதிக்கக்கூடிய சட்டம் அல்ல. அவர்கள் தருகிற பொருட்களை வாங்குகிற வணிகர்களுக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படுகிறது. அதே போல நாம் உட்கொள்கிற நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த 3 சட்டங்களும் ஒட்டுமொத்த இந்தியாவை பாதிக்கக்கூடிய சட்டங்களாக இன்றைக்கு இருக்கிறது. ஆகவேதான் கனடா அரசு கூட விவசாயிகளுக்கு, இந்திய விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஜெர்மனியில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு, இந்திய விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பாரத் பந்த் என்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு ஆதரவாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, வணிக நிறுவனங்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. தாங்களாகவே முன்வந்து இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஆதரவாக, விவசாயிகளுக்கு ஒத்துழைப்பாக இன்றைக்கு கடைகளை அடைத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு கோவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆகவே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற அரசு தயவு கூர்ந்து விவசாயிகள் நலன்களை கருத்திலே கொண்டு, அதே போல நம்மை போல இருக்கக்கூடிய மக்களுடைய நலனையும் கருத்திலே கொண்டு இந்த 3 மசோதாக்களையும் திரும்ப பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாரதம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பந்த். ஆகவே மத்திய அரசு மேற்கொண்டு இந்த மசோதாக்களை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த 3 சட்டங்களும் நேரடியாக விவசாயிகளை தாண்டி பொதுமக்களையும் கடுமையாக பாதிக்கக்கூடியதாக இருப்பதாகவே பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலேயே போராட்டத்திற்கு ஆதரவு என்பது வலுப்பெற்றிருக்கிறது. வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன, சந்தைகள் மூடப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டிற்கு இந்த குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயத்தை பட்டியலிருந்து நீக்கியதன் அடிப்படையில் தனியாரே நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடியதும் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய சூழல் என்பதும் இருக்கும். இதன் காரணமாக அரசு விநியோக கடைகள் என்பது எதிர்காலத்தில் இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் என்பது எதிர்காலத்தில் ஏற்படும். எனவே இது போன்ற ஒரு நிலை தள்ளக்கூடாது என்பதன் அடிப்படையாக வைத்தே டெல்லியில் போராட்டம் என்பது உக்கரத்தை எட்டியிருக்கிறது. தொடர்ந்து அந்த அங்கு போராடக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக நாட்டை கடந்து பல்வேறு உலக அளவில் வாழக்கூடிய இந்தியர்கள் மற்றும் மற்ற அரசுகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இன்று பொது முடக்கத்திற்கு அழைப்பு விடுவதன் அடிப்படையிலேயே பல்வேறு கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த உழவர் சந்தைகள் பெரும்பாலும் மூடப்பட்டு இந்த விவசாயத்திற்கு விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு என்பது தற்பொழுது கிடைத்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.